பிரபாகரன் பொட்டம்மானை மீட்க கப்பல் அனுப்பிய அமெரிக்கா. விமல் வீரவன்ச அதிரடி வாக்குமூலம். இலங்கையில் மீண்டும் கொரோனா வைரஸ் வெளியாகிய புதிய தகவல். பிள்ளையானின் அலுவலகத்துக்குள் புகுந்த விசேட அதிரடிப்படையினர். மகிந்தவின் மகனுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சிறை செல்ல போகும் முக்கிய புள்ளிகளின் அடுத்த பட்டியல். அரசாங்க தரப்பில் இருந்து வெளியான தகவல். அதிகார பரவலாக்கல் வடக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளதா? பொங்கி எழும் சரத் வீரசேகர. யாழ் திரும்பிய 71 வயதுடைய அகதி அதிரடி கைது. ஆத்திரத்தில் சுமந்திரன். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையா? கரி ஆனந்த சங்கரியிடம் விஜயதாச கேள்வி. இறுதிக்கட்ட போரின் போது தலைவர் பிரபாகரன் மற்றும் பொட்டம்மான் உள்ளிட்டவர்களை அமெரிக்கா உயிருடன் கோரியிருந்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களை மீட்பதற்காக அமெரிக்க கப்பல் ஒன்று கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், புலம்பெயர்ந்தவர்களுடன் இந்த அரசாங்கத்திற்கு தொடர்பு இருக்கின்றது. தேர்தல் தொடர்பில் அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்கள் கூட இருந்திருக்கலாம். நிதியுதவி கூட கிடைக்கப்பெற்றிருக்கும். கனடாவில் இன அழிப்பு நினைவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு கூட வெளியிடப்படவில்லை. இன அழிப்பு வாரம் அறிவிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் மற்றும் கொழும்பில் கூட இன அழிப்பு நினைவு கூறப்படுகின்றது. ஆனால் ஆட்சியாளர்கள் போர் வீரர்களுக்குரிய கௌரவத்தை வழங்கவில்லை. புலம்பெயர்ந்தவர்களுக்கு மனம்பலிக்கும் என்பதால் தான் போர் வீரர்களை கூட சிப்பாய் என ஆட்சியாளர்கள் விழித்துள்ளனர். போர்க்காலத்தில் கூட சர்வதேச அழுத்தங்கள் இருந்தன. அது இன்னும் தொடர்கின்றது. இறுதிக்கட்ட போரின் போது வடக்கு கடற்பரப்புக்கு அண்மித்து அமெரிக்காவின் மெரைன் படையணியின் கப்பல் ஒன்று வந்தது. சர்வதேச கடற்பரப்பில் அது நிறுத்தப்பட்டிருந்தது. பொட்டம்மான், பிரபாகரன் உள்ளிட்டவர்களை உயிருடன் தம்மிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் கூறினார்கள். எதற்காக இது? இலங்கையை பிரிக்க வேண்டும் என்பதே அந்த சக்திகளின் நோக்கம். அந்த தேவைக்காகவே புலிகள் அமைப்பு செயற்பட்டது. சர்வதேச ரீதியிலும் வலுவடைந்தது என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மலேசியா மற்றும் இந்தியாவில் பரவி வரும் கொரோனா மாறுபாடு இலங்கையில் பரவி வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். நடத்தப்பட்ட சோதனைகளின்படி கொரோனா ஒமிக்ரோன் மாறுபாடு LF1 மற்றும் NB1.8.1 இலங்கையில் பரவுவது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று ஜெயமகா குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள், வயதான பெண்கள் மற்றும் பலவீனமான நோயாளிகள் தங்கள் சுய பாதுகாப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும் என வைத்திய நிபுணர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி அவர்கள் முகமூடி அணிவது, கைகளை கழுவுவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் அலுவலகம் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வந்த CID-யினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் இன்று இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அலுவலக கட்டட நிலத்தை உடைத்து தோண்டிய பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் 8 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் மட்டக்களப்பு 1வது வாவிக்கரி வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்துள்ள விசேட அதிரடிப்படை மற்றும் CID-யினர் சம்பவ தினமான இன்று பகல் 11 மணிக்கு முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது அங்கிருந்தவர்களை அழைத்து அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்தில் இருக்க வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காரியாலயத்தில் இருந்து யாரும் வெளியேறவோ உட்செல்லவோ விடாது கட்டிட நிலத்தை தோண்டி பலத்த சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை 11 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெந்திக்கு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது.
விசாரணையின் போது அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி உதயா கருணாதிலக வழக்கு தொடர்பான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். பிரதித்துவப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் விசாரணை தயாரிப்புக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சி அறிக்கைகளின் பட்டியலை நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்காக அரசு தரப்பு அவற்றை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து நாடு திரும்பிய 71 வயது முதியவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் யாழ் பலாலியில் வைத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட முதியவர் இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்துள்ளார். பின்னர் நாடு திரும்பிய போது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட முதியவர் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த முதியவரிடம் நாடு திரும்புவதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் இருந்தும் சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் அவரை பிணையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவமானது நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் நாட்டிற்கு பயந்து வராமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளா என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் 20 பேருக்கு எதிராக நடாத்தப்பட்ட விசாரணைகளை விரைவுபடுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் சில விசாரணைகள் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் பழமையானவை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். குறித்த சம்பவங்கள் முன்னாள் அரசாங்கங்களால் மூடிமறைக்கப்பட்டதாகவும் புதிய அரசாங்கம் இந்த விசாரணைகளை மீண்டும் திறந்து விசாரணைகளை விரைவுபடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மூலம் நடாத்தப்படுவதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கத்திற்கு ரூபாய் 53.1 மில்லியன் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் மகிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் நேற்று கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இதன்படி குறித்த இருவரும் வெலிக்கடை சிறைச்சாலையின் சாதாரண கைதிகள் இருக்கும் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருவரும் வெலிக்கடை சிறைச்சாலையின் அச்சுத்துறையில் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கனடாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் தோற்றம் பெறுமாயின் அதன் விளைவாக ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதனையும் இனப்படுகொலை என்று வகைப்படுத்துவீர்களா என கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கனி ஆனந்த சங்கரியிடம் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயம் குறித்து விஜயதாச ராஜபக்ஷவினால் கரி ஆனந்த சங்கரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து வடக்கு பகுதி அதிகார பரவலாக்கல் ஊடாக பிரித்து வழங்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் காணி உறுதி தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீள பெற்றுக் கொள்ளப்பட்டமை தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். காணி உடையவர்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இது புதிய விடயமல்ல. தெற்கிலும் இவ்வாறு வர்த்தமானி வெளியிடப்பட்டு காணி உறுத்துக்கள் வழங்கப்பட்டுள்ளன. வடக்கிலே எங்கும் பிரிவினைவாதிகள் இனவாதத்துடன் செயற்படுகின்றனர். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுகின்றமையானது அதிகார பரவலாக்கல் ஊடாக வடக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. மேலும் தையிட்டி விகாரையில் இராணுவத்தினர் வழிபாடு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழ் பிரிவினைவாதிகள் ஓரிருவர் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டமே இதற்கு காரணமாகும். இராணுவத்தினர் தமது மத வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சுதந்திரம் இருக்கின்றது. அதனை உறுதிப்படுத்துவதற்காக நாம் கடந்த காலங்களில் பாதுகாப்புத்துறை சார் மேற்பார்வை குழுவினூடாக நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் தமிழ் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.